தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கலைமாமணி விருதுகளை அறிவிச்சிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா கேகேசி பாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு அறிவிச்சிருக்காங்க. அவருக்கு எதுக்காக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து வள்ளி கும்மி நடனம், அதாவது இந்த வெஸ்ட் பெல்ட்ல கொங்கு பெல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கலை நிகழ்ச்சி. இது வந்து பல ஊர்கள் நடந்திருக்கு. கோயம்புத்தூர்ல நடந்தப்ப கூட முதலமைச்சரே போய் கலந்துக்கிட்டாரு. இவங்களுக்கு வந்து அதாவது தலைமை தாங்கி நடத்திட்டு வரவர் வந்து கேகேசி பாலு. அவர் வந்து போன எலெக்ஷன்ல திமுக கூட்டணியில பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில கேண்டிடேட்டா நின்னவர். சரிங்களா? இப்ப வந்து அவருக்கு வந்து இந்த கலைமாமணி விருது அறிவிச்சிருக்காங்க. இங்க என்ன கேள்வி எழுது அப்படின்னா, இந்த கலைமாமணி விருதுக்கு அவர் தகுதியானவரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுது. ஏன் அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த கிராமிய கலைகளின் அடிப்படையில அவர் கொடுத்துருக்காங்க. இப்ப கிராமிய கலைகளின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த கலையை வந்து இப்போ அந்த வள்ளிக்கும்மி டீம் வந்து பரவாயில்ல எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் கொடுக்கலாம். அவர் வந்து அதுக்கு தகுதியான நபரா கண்டிப்பா இருப்பார். ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னா, பர்டிகுலர் கம்யூனிட்டி மட்டுமே அந்த வள்ளி கும்மியில வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. வேற அதர் கம்யூனிட்டிஸ் வந்தாங்கன்னா அவங்கள சேர்த்துக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த கும்மி நடந்துகிட்டு இருக்கும்போது இவர் போய் மயக்க பிடிச்சிட்டு அங்க அந்த கும்மியில பங்கு பெறக்கூடிய பெண்கள் எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுக்க சொல்றாரு. அந்த உறுதிமொழி இவர் தான் சொல்றாரு. என்ன அப்படின்னா, நாங்க வந்து கட்டுவோம் கவுண்ட வீட்டு பெண்களை தான் கவுண்ட வீட்டு ஆண்களை தான் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுக்க சொல்றாரு. இப்படியான ஒரு சுயசாதி விஷயத்தை பரப்பக்கூடிய அந்த நபருக்கு எப்படி கலைமாமணி விருதுங்கிறது வந்து ரொம்ப சரியா இருக்கும். சத்தியம் சத்தியமே சின்னமலை சத்தியமே கல்யாணம் செய்திருக்கிறோம் கவனது பையனையே கல்யாணம் செய்திருக்கிறோம் கவனது பையனையே இப்போ வேலு ஆசானுக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து மத்திய அரசு கொடுத்தது. ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, அதுவும் வந்து இந்த கிராமிய கலைகளுடைய கேட்டகரியில தான் அவர் கொடுத்தாங்க. அவர் வந்து ஒரு பறை இசை கலைஞர். சரிங்களா? இப்போ அவருக்கு அந்த விருது கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து அதுக்கு முன்னாடியே கலைமாமணி விருது கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் அவர் தகுதியானவரான்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா அவர் தகுதியானவர். ஏன் அப்படின்னா, இந்த பறை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல தமிழ் சூழல் அது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, பறைங்கிறது பறையர் சமூக மக்கள் மட்டுமே அல்லது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமே இசைக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி அப்படின்னு சொல்லி இருந்ததை அவரு வந்து பரவலா எல்லா சாதி மக்கள்கிட்டையும் ஆண் பெண் பாலின வித்தியாசம் இல்லாம மொழி வேறுபாடு இல்லாம தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலகம் முழுவதுமே அவர் கொண்டு போய் அந்த பறையை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியான ஒரு நபருக்கு அந்த பத்மஸ்ரீ விருதாகட்டும் கலைமாமணி விருதாகட்டும் இது ரெண்டுமே வந்து அவருக்கு வந்து ரொம்பவுமே தகுதியான ஒரு விருது தான். அவர் அதுக்கு தகுதியான நபர் தான். ஆனா இந்த கேகேசி பாலு அப்படிங்கிறவர் வந்து இந்த கலைமாமணி விருதுக்கு தகுதியானவரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்ப இந்த இடத்துல திமுக என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, வெஸ்ட் ஜோன்ல ஏற்கனவே திமுக ஓட் பாலிடிக்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டவுன்ல தான் இருக்காங்க. வெஸ்ட் ஜோனை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், அப்புறம் இந்த சேலம், அப்புறம் கரூருமே எடுத்துக்கலாம். இந்த சைட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அங்க வந்து ஏடிஎம்கே உடைய கைதான் ரொம்ப ஓங்கி இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, டிஎம்கே வந்து இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு இருக்கு அப்படின்னா, டிஎம்கே வந்து இங்க வெஸ்ட் ஜோன்ல தங்களுடைய ஓட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக கேகேசி பாலு மாதிரியான ஒரு சுயசாதி பற்று இருக்கக்கூடிய சமத்துவத்தை விரும்பாத அல்லது தன்னுடைய அந்த வள்ளி கும்மி நடனத்துல வந்து வேற சாதியினரையே சேர்த்து கொள்ளாத, அது மட்டும் இல்லாம அங்க வரக்கூடிய எல்லா பெண்கள்ட்டையும் கட்டுவோம் கவுண்ட வீட்டு ஆண்களை தான் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி வாங்கக்கூடிய இந்த நபருக்கு கலைமாமணி விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது அப்பட்டமான ஓட் பாலிடிக்ஸ் தான் அப்படிங்கிறது பச்சையா தெரியுது. இந்த இடத்துல திமுக என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, தன்னுடைய கொள்கை தலைவர்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்களே பெரியார அப்படியே தூக்கி ஒரு ஓரமா கடாசிட்டு ஓட் பாலிடிக்ஸ்ல முழுக்க கவனம் செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சிஎம் ஸ்டாலின் சார்